9,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன், கேரளாவை சேர்ந்த பிஸ்னஸ் மேன். அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் அதிகமாக துபாயில் தான் இருக்குது. அவர் ஐடி ரைடுக்கு பயந்து தன்னுடைய சொந்த பிஸ்டோலை எடுத்து அதிலேயே சுட்டு இறந்து போயிருக்கிறார். சிஜே ராய் கான்ஃபிடென்ட் குரூப்புடைய சேர்மன். 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டராக அவருடைய தொழிலை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி 9,000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துருக்கிறாரு. அவருக்கு சொந்தமாகவே 12 ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, சொந்தமாக ப்ரைவேட் ஜெட் இருக்குது, எக்கச்சக்கமான கார் கலெக்ஷன்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா விலை உயர்ந்த கார்களும் அவர்கிட்ட இருக்குது. This is a great day in each one of our lives. So wishing you and your family again a very very happy Republic Day. Take care. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு அவருடைய அந்த அவர் விஷ் பண்ணுறதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் பாருங்க. அவர் இறக்குற அன்னைக்கு கூட, அதாவது இந்த ஐடி ரைடு நடந்தது இல்லையா, பெங்களூரில் இருக்கிற அவருடைய ஆஃபீஸில் தான் இந்த ரைடு நடந்தது. கேரளாவில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பெங்களூரில் போய் இவருடைய ஆஃபீஸில் ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இவர 2016 தொடர்ந்து இவருடைய ஆஃபீஸில் வந்து ஐடி ரைட்லாம் நடந்துகிட்டு இருக்கான். கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து இவருடைய ஆஃபீஸ்க்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதும் நிறைய ஃபைலை வந்து கேட்குறதுமா இருந்திருக்கு. ஆனால் இவருடைய தம்பி என்ன சொல்கிறாருன்னா, இவரை அந்த இறக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு கூட அவர் கூட பேசியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன ப்ரெஷர் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால தான் ஏதோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு வந்து எந்த ஒரு கடனோ மற்ற எங்கள் பிஸ்னஸில் பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் எங்கள் பிஸ்னஸில் கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு காரணமும் எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய சேரிட்டிலாம் பண்ணியிருக்காரு. 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மோகன்லாலை வச்சு கேசினோவா அப்படின்ற படம்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எந்த படமும் பெருசாக போகல. ஆனால் அதெல்லாம் இவருடைய பிஸ்னஸை பாதிக்க போகிறது இல்லை. ஏன்னா 9,000 கோடி அப்படின்றது மொத்தமாக இந்த 5 படத்துக்கு இன்னும் ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் இவரை வந்து பாதிச்சிருக்காது. வேறு ஏதோ ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருந்திருக்குது, இல்லைன்னா வேறு ஏதோ நடந்திருக்குது. ஐடி ரைடு நடக்கும்போது அந்த ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு தொழிலதிபரும் தற்கொலை பண்ணிக்கிட்டது கிடையாது. இதுதான் முதல் முறை. நேற்று காலையில் 6:30 மணிலேருந்தே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவருடைய ஆஃபீஸ் பெங்களூர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ரைடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போயிருக்கார் போல இருக்குது. ஏதோ ஒரு ஃபைல் ஒன்று கேட்டிருக்காங்க, நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வரதுக்காக நான் ரூமுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தான் அவருடைய சொந்த பிஸ்டோலில் நெஞ்சில் சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இவருடைய பிஸ்னஸில். அப்புறம் ஐடியா ஸ்டார் சிங்கரில் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு 40 லட்ச ரூபா ஃப்ளாட் அப்படின்னு, அதாவது இந்த கான்ஃபிடென்ட் குரூப்புடைய ஃப்ளாட் அப்படின்னு அவர் அறிவித்ததுக்கப்புறம் அப்போ தான் இந்த கான்ஃபிடென்ட் குரூப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அது ஃபேமஸ் ஆகி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருந்தார். இப்போது ஐடி பிரச்சனையால் ஐடி ரைடு நடக்கும்போது தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. முதல்ல ஆரம்பத்தில் வந்து இடி ரைடு தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ்லாம் வந்து இடி ரைடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடி கிடையாது, ஐடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடி ரைடாக இருந்தால் கூட பரவாயில்ல, பயப்படலாம். ஏன்னா ஒருவேளை இவங்க விசாரிக்கிறதுக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக ஜெயிலில் போய் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இவங்களுடைய விசாரணை எல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் விடுவாங்க. ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவருக்கு எவ்வளோ பிழை இருக்கோ அதெல்லாம் அடைச்சிட்டு வெளில வந்துடலாம். அது ஏதாவது கேஸ் இருந்தால் கூட அதை அவரால் வாதாட முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து நான் வந்து எல்லா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒரு வேளை ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் கூட நான் சந்தோஷமாக சாவேன். எனக்கு வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு துக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பக்கெட் லிஸ்ட் என்ன அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்டபோது, பக்கெட் லிஸ்ட்டாக எனக்கு வந்து ட்ரம் லிஸ்ட்டே ஃபுல்லாகிடுச்சு, வாழ்க்கையில் எல்லாமே சாதிச்சிட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு ஐடி ரைடுக்கெல்லாம் பயந்து தற்கொலை பண்ணிப்பாரா அப்படின்னா அதில் தான் பெரிய சந்தேகம் இருக்குது. என்ன உண்மையிலேயே நடந்திருக்கு? சொந்தமாக கட்டி வளர்த்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம், 9,000 கோடி இஷ்டத்துக்கு ஆசைப்படுற மாதிரி கார் அப்படின்னு எல்லாமே இருக்கிற ஒரு மனுஷன் வந்து இப்படி பண்ணுவாரா அப்படின்றது தான் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதுவும் அவர் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி அவருடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணி நீ எப்போ வர அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபைலை கேட்டிருக்காங்க, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய கேபின்குள்ளே போய், அவர் ரெகுலராக போகிற அந்த கேபின்குள்ளே போய் அவருடைய அந்த சொந்த பிஸ்டோல், அதுக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு அவருடைய தம்பி சொல்கிறாரு, அதை எடுத்து சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதும் ஐடி ஆஃபீஸர்ஸ் தான். ஆனால் சில பேர் வந்து அங்கேயே இருந்து திருப்பி அந்த ரைடை நடத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறமும் ரைடு நடத்தி ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர் யூஸ் பண்ண அந்த பிஸ்டல் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே
வாங்கி வச்ச ஒரு பிஸ்டலாம். அப்போ வந்து இவருடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு நிலைமையில இருந்திருப்பார். ஆனால் எல்லாமே அவர் சாதிச்சதுக்கப்புறம், அவருக்கு தேவையான எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்டலை எடுத்து அவர் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு பாருங்க. 2019 விஜி சித்தார்த்தா காஃபி டேவுடைய சேர்மன் ஒரு பிரிட்ஜு மேலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து 20,000 கோடிக்கு மேலே சொத்து இருந்தது. இருந்தும் அவர் வந்து ஒரு ஆற்றுல குதித்து தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு உருவாகிருந்தது. இடி ரெகுலராக அவருக்கு கொடுத்த ஒரு ப்ரெஷரால் தான் இந்த மாதிரி அவர் பண்ணிக்கிட்டாருன்னு அப்போ ஒரு நியூஸ்லாம் வந்தது. இப்போது இங்கே இன்கம் டேக்ஸ் அந்த ஒரு ரைடு நடக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு தொழிலதிபர் பல பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நமக்கே தெரியும், கொஞ்சம் வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவங்க நினச்ச மாதிரி தொழில் பண்ண முடியல. அவங்க வந்து ஏதோ ஒரு சக்திக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஈடிலாம் எங்கெங்கே ஏறுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு லுங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க ஃபேக்ட்ரி சரியாக இல்லை, நிறைய கழிவு நீர்லாம் வெளியில் வருது அப்படின்லாம் அவங்க பேரில் நிறைய கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நேராக போய் பிஜேபியில் சேர்ந்தார். இப்போ அவருடைய பேரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த கிட்டெக்ஸை பற்றி எந்த ஒரு பேச்சும் கிடையாது. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இப்போதைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னென்னா, பணமே இல்லாதவனை விட பணம் அதிகமாக வச்சுருக்கான் பாருங்க, அவனுடைய பாடு தான் பெரிய ஒரு திண்டாட்டமாக இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறதை விட அந்த பணத்தை வந்து சில சக்திகளிடமிருந்து காப்பாற்றி தொடர்ந்து அந்த தொழிலை நடத்துறது தான் பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.